ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 4ல் எபிசோட் 45-46 ரெண்டு எபிசோட் சேர்த்து பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ 45th எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து போன சீனில் நினச்சிக்கிற வேலை காட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங் போகிறோம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா என்ன பண்ணுற ஐசம்பர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட் நீ வந்து திரும்ப வந்துட்டு யாரும் நண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் போகிறாங்க. ஸோ யார் அப்படின்னா நம்ம மிட்ரி ரெண்டு பேருமே போய் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மிஸ்டர் ஹாய் மிஸ்டர் ஜியா ரெண்டு வணக்கம்னா பரவாயில்லையே மிஸ்டர் நல்லா நீங்கள் வந்து இன்னும் சரியாகிட்டீங்க பண்ணுங்க. சார் நீங்கள் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, இப்போ தான் வந்து சரியாக இருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து நம்ம ஐசம்பர்ட்ட கேட்பான், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓகே தான் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை பார்க்க நம்ம ஜியோ உடனே ஹீரோ அட்டாக் பண்ணாரு. ஹீரோ போய் தெரிஞ்சு போயிடும். சுற்றி இல்லை ஒன்றுமே புரியல, அவர் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹீரோ விடாமல் மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. தலைவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஏன் அட்டாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஹீரோக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ அவரும் விடாமல் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வச்சு வந்து சுற்றி எரிக்க ஆரம்பிச்சு அந்த மண்ணிக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி வருது. ஹீரோ சுற்றி வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல திடீர்னு தலைவன் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவரோட கையை பார்த்து அந்த இடத்துல பிடிச்சா வந்து அசால்ட்டாக பிடிச்சிடும். இந்த இடத்துல அவர் சிரிச்சுட்டு இது இதாக முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பவும் மண்ணா மாதிரி ஹீரோ அடிக்கலான்னு போய் ஐசம்பர் வந்து போதும் நிறுத்தினா நிறுத்திடுவார் இந்த இடத்துல. உடனே நம்ம ஜியா வந்து சொல்லுவார், ஸோ சூப்பரா உனக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட் வந்து பயங்கரமாக இருக்க நல்ல ஸ்டூடெண்ட் தான் உனக்கு கிடைச்சிடும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் மாதிரி சொல்லுவோம். எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லுவோம், அவன் எங்கள் தாத்தா வந்து அவன் வந்து பிடிக்கல, எங்கள் தாத்தா வந்து அவரே தான் வந்து வேணே விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐசம்பர் கேட்பாரு, ஸோ இந்த இடத்துல உன் ஸ்டூடெண்ட் இவனான்னு கேட்டிருக்கேன். இல்லைப்பா இவன் இந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து கிடைக்க வந்து இல்லை, இவன் வந்து வேற ஒருத்தர் ஸ்டூடெண்ட்னா சரி உன்னோட மாஸ்டர் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ண எப்பவுமே விரும்ப மாட்டார். என்னையும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா சரி ஓகே கண்டிப்பாக ஃபியூச்சரில் வர மீட் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஹீரோ வந்து புகழ்ற பரவாயில்ல உங்களோட ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் ஐசம்பர் சொல்லு. ஸோ வந்து ஏன் நெக்ஸ்ட் நம்ம போகலான்ட்டா. ஸோ எல்லா சீரியஸ்க்குமே வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பற்றி நாங்கள் கிளம்ப இருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வச்சுன்னா கண் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசம்பர் பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டு பறந்து போயிட்டு இருக்கு. ஐசம்பர் வந்து ஸோ அந்த ஹெர்பு கிடச்சதுன்னா ஆமாம் அந்த 7 கலர் ஸோ அந்த வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெர்பு வந்து எனக்கு கிடச்சிருச்சு, இதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜியாவை பற்றி வந்து பேசுறது. ஸோ அந்த ஜியாவை வந்து இம்பீரியல் ஃபேமிலியை வந்து சேர்ந்துவேன். அவன் தான் அந்த இடத்துல வந்து ராயல் ஃபேமிலியாக இருக்கான். அப்போ 3 ஃபேமிலி மட்டும் வந்து கண்ணு வச்சிருக்கான். மோ ஃபேமிலி, மிட்ரி ஃபேமிலி, அப்புறம் டலன் ஃபேமிலி எல்லாமே ஸ்ட்ராங்கான ஃபேமிலிஸ். அவனை பொறுத்த வரைக்கும் யாருமே அவங்க இம்பீரியல் ஃபேமிலி வந்து அழிக்கக்கூடாது. இப்போ என்ன பார்க்க வந்ததுமே வந்து நான் மிட்ரி ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் ஆகிடணும் அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் ஜாக்கிரதைனா சரி ஓகே நான் ஜாக்கிரதையாக இருக்குன்னு ஹீரோ சொல்லுவேன். சீனில் பார்த்தா 2 பேரும் பறந்து போயிட்டு இருப்பாங்க ஸ்னத்தில். ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி வேறு இடத்துல வந்து காட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஐசம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சரி நான் கொஞ்சம் ஒரு ஃபெயின் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் உள்ளே போயிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இந்த 7 கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பு ஸ்பிரிச்சுவல் ஹெர்பு அந்த ஹெர்பை வந்து அவன் வந்து ரிஃபைன் பண்ணி ஒரு லிக்யூடாக மாதனட்ட வந்து முடித்தான். அந்த ஹெர்புக்காக நான் நிறையவே கஷ்டப்படுறேன், கண்டிப்பாக இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு தலைவனு பற்றி அவனோட ஃபர்னஸ் வெளியே வச்சு அந்த ஃபர்னஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பு தூக்கி போட்டு ஸோ சீக்கிரமாக வந்து ஒன்று வந்து டிஃபைன் பண்ண அப்போ என் மாஸ்டர் காப்பாற்ற அப்படின்ற தலைவன் பார்த்தீங்கன்னா ஜப்பன் லீஃப்லேயும் வச்சு எரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜப்பன் லீஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பை கொஞ்சம் கொஞ்சமாக இது எரிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது இதை மட்டும் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிச்சிலே பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பை வந்து பண்ணிருக்கேன். ஐசம்பர் பார்த்தீங்கன்னா வெளில வந்து ஹீரோக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கார்டியன் பண்ணிட்டு இருக்கேன். தலைவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போய் இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து திரும்ப வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மிட்ரி ஃபேமிலிஸ் வந்து இது ஒரு பார். இந்த பாரில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து ஒருத்த மட்டும் குடிச்சிட்டு இருக்கான். அந்த சூய் எம்பேர் இருக்கான்ல அந்த வந்து பாய்சன் மாஸ்டர் இவன் மட்டும் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாரோட ஓனர்ஸ் கூட வேலை செய்யணும் சார் 2 பேரும் சார் அது மாதிரி முடிஞ்சு சார் நீங்கள் கிளம்பலான்னு கேட்டிருக்கேன். அவனுக்கு வந்து கிளம்புறேன் ரொம்ப நன்றி சார் திரும்பவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாரோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருப்பான். ஸோ அவனை பார்த்தா சந்தேகமாக இருக்கும். அவனை போய் நான் வந்து செக் பண்ணிட்டு வரேன், நீ அந்த கடையை பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரோட ஓனர் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து ரிஃபைன் பண்ணி தான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பு உருகி அதுக்குள்ளே ஒரு எசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்து ஒரு லிக்யூட் ஷேப்புக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து லிக்யூட் ஷேப்புக்கு வந்தோன்னா அது இன்னும் பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து பியூரான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து ரெடியாக இருக்குது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தலைவனை பார்த்தீங்கன்னா வந்து அது ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். அதுக்குள்ளே வந்து பயங்கரமான பிளஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லிக்யூட் இருக்கா சுற்றி வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி இருக்குது. ஹீரோ ஜஸ்ட் அதை தொடத்தான் இருந்தாலும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் எடுத்தவன்ட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தா அந்த லிக்யூட் வந்து எடுப்பான். அதோட பவரோட ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக நான் எடுத்து அதுவும் எடுத்துருக்கேன். அது அவன் கையிலேயே பட்டாமல் மேலே பறந்துகிட்டு இருக்கான். அந்த லெவலுக்கு நான் பியூரான எனர்ஜி ஃபுல்லான லிக்யூட் அதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் என்னால் காப்பாற்ற முடியும் நம்புறேன்ட்டு அவன் மாஸ்டர் சோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிக்யூடை நம்பிச்சோட அந்த லிக்யூடு கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிங்குல வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் மாஸ்டர் ஹீரோன்னு கற்றுட்டு இருக்கேன்.
அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேவ்ஸ் வந்துட்டு இந்த ஃபீலிங் மாஸ்டரோட தான். மாஸ்டர் எந்திரிச்சு வரணும் அதுக்கு வந்து சுற்ற ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு அட்டாக் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்களா. ஸோ அந்த கோஸ்ட் வந்து அடிச்சு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், சே அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரிங்கை பார்த்து கீழே இருந்துச்சு. மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்க்க அதுக்குள்ள வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வர ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த பிளாஸ்ட் வந்து ஐஸ் வந்து கேட்குறாரு, சசிகானே ஒரு பிளாஸ்ட் வந்துச்சு, நீ உன் பவர் ரெக்கவரி பண்ணிட்டு அப்படின்னு மாதிரி ஒன்று கேட்டுருக்க. அவனுக்கு எதுவுமே பேசுவான், அமைதியாக இருக்கேன். ஏன்னா மாஸ்டர் வந்து எழுந்து வரல அதனால. ஸோ அவருக்கும் புரியுது. ஸோ அந்த ஹெர்ப் வந்து உனக்கு வந்து வேலை செய்யல நினைக்கிறேன், உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி வந்து நம்ம வேறு வழியில் வந்து இது பண்ணிக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு ஐசம்பர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. யாரா நம்ம எக்ஸியோ ஃபேமிலி. ஸோ வந்து ஹீரோ அவங்க அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரி ஃபேமிலி வந்து நோக்கி வந்துட்டு இந்த இடத்துல வந்து சீக்கிரமாக அங்கே போகலான்ட்டு அந்த இடத்துல ஒருத்தர் ஓடிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா மிட்ரி ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஆள். இதை பார்த்த ஹீரோட அப்போ ஏன் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா மேலே யாரோ போகிற மாதிரி கட்டுறாங்க. ஸோ என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு வர பப்பட்ஸ் ஒரு மாதிரி வந்து பிளட் பப்பட்ஸ். அந்த பப்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொள்ளான்னு கிட்ட போயிட்டு இருக்க. அந்த பப்பட்ஸ் அவனை அடிச்சு தூக்கி தூர போட்டுருக்கேன். இவனை கொள்ளான்னு போகும்போது ஹீரோ உங்கள் அப்பா அசால்ட்டாக இருக்கிற சம்பவத்தை இறங்கி வர எல்லா பிடிச்சி தூக்கி போட்டு அட்டி ஆரம்பிக்கிறது கருணையாக பார்க்கமே. இதில் வந்து ஸோ என்னாச்சுன்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்க. சுற்றி வந்து திடீர்னு ஒரு பப்பர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் மாதிரி வந்து அவர் கிட்டி போ சார் பார்த்துன்னு கத்திட்டு இருக்கா. அவரும் ஜஸ்ட் வேலை வந்து தப்பிச்சிருவாரு. அது கொட்டூரமும் வந்து அவனும் வெடி சேர்த்துல என்ன கருமண்டாது இந்த அளவுக்கு கொட்டூரமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தா அவரோட பவர் ரிலீஸ் பண்ணணும் இருக்கிற எல்லா பாப்படும் தூக்கி போய் அடிச்சுட்டு இருக்க. ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு கூல்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரும் பார்த்து இருக்கிற எல்லா பாப்படும் அடிச்சுட்டு ஒன்று அவர் கிட்டே வந்து பிளாஸ்ட் ஆகும்போது அவர்களும் வந்து என்னடா என் கிட்டே வந்துருச்சுட்டா அதையும் அடிச்சு தூர போட்டு அவர் இன்னைக்கு அதுவும் பெரிய பிளாஸ்ட். ஸோ இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப கொட்டூரமாக இருக்குது. இதெல்லாம் என்ன போகுதுன்னே தெரியல. இது பப்பட்ஸாக மனுஷன் ஒட்டம்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே எக்ஸ்ட்ரா கிளாங்கில் வந்து மாஸ்டர் ஒன்றும் கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிட்ரி ஃபேமிலி சேர்ந்து சார் ரொம்பவுமே நன்றி அப்படின்னு இருக்கேன். ஸோ நன்றியில் வேணாம் அதெல்லாம் என்ன தரும் அது எனக்கு தெரிஞ்சு இந்த சூ எம்பர்லேருந்து தான் வந்திருக்கும். அந்த வரையான அட்டாக்ஸ் இங்கே நிறையவே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருக்கான். சரி ஓகே நான் மிட்ரி ஃபேமிலி தான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வழி காட்டுறேன் கேட்டேன். ஸோ கண்டிப்பாக சார் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வழி காட்டுறேன் அப்படிங்கிறத. ஸோ எங்கிட்ட குதிரை இருக்குது, நீங்கள் என் கூட வர முடியுமா வந்து எங்களை கூட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே நன்றிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த மிட்ரி ஃபேமிலி சேர்ந்து வந்து கூட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குதிரையில் மிட்ரி ஃபேமிலி நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்ஃபரன்ஸ் அல்கெமி கான்ஃபரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் போயிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஐஸ் எம்பரர் நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நீ இந்த கான்ஃபரன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருப்பேன் நான் நம்புறேன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் ஆகிறேன். இதில் வந்து எனக்கு முக்கியமாக தேவை அந்த ஸ்பிரிட் பில்லோட ஃபார்முலா அது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ ரெண்டு பேரும் பேசிகிட்டே போயிருக்கேன். ஸோ இடத்துல இவங்களும் பேசிட்டு போயிருக்கேன். கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும் தான் மாஸ்டர் வந்து நான் வந்து ரெக்கவரி பண்ண போட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பற்றி இந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்படி ஆக போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மெடிசோடு தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ராயல் கார்ட்ஸ் வந்து முக்கியமான கார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல தான் மொதல் பிரின்சஸ் வந்து காட்டாங்க. ஜாமா எம்பரரோட மொத்த பிரின்சஸ் வந்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தா மாஸ்டர் டாவ் இருக்காரு. அவர் வந்து யான் எக்ஸோன்னு கத்திட்டு இருக்கு. பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் ஐஸ் எம்பரர் ரெண்டு பேரும் பார்த்து அழகாக கியூட்டாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் 46ஆம் எபிசோடில் ஆட் பண்ணிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுறது இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ வந்து இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பொனசியல் நினச்சி அப்படிங்கிற மாதிரி பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோனை தான் வந்து ஹெல்ப் வந்து பண்ணாலும் மாஸ்டர் எழுப்ப முடியல. ஸோ இந்த எபிசோட போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வானத்தில் அழகான பறவைகள் பறந்தபோது அந்த இடமே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஸோ எல்லா மக்களுமே வந்து கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவும் வந்து ஐசம்பர் போயிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துருக்க காட் வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சஸ் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் இருப்பாங்க. உடனே யான் எக்ஸின் ஒரு சத்தம் யாரும் பார்த்தா மாஸ்டர் டாவ். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அவளுக்குமே கான்ஃபரன்ஸ் தான் போகிறீங்க. ஸோ வந்து ஜெய்மா வந்து உங்கள் ரெண்டு பேரும் வந்து மரியாதையாக கூட்டு வர சொல்கிறாரு. அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐசம்பரை பார்த்து அவருக்கு வந்து என்ன பண்ணுறது அவரோட பவர் வந்து இவர் வந்து அசர வச்சு நிற்கிது. அப்படியே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் யாரும் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்க. ஐசம்பரெல்லாம் சொல்லவே கிடையாது. சரிப்பா அந்த மாதிரி வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அல்ஃபிகன் கான்ஃபரன்ஸில் அட்லீஸ்ட் டாப் 10 வந்துருப்பா அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு 4 பிளேட்களை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு வித்தியாசமாக ஒரு பொண்ணு வந்து காட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சூ எம்பர் இந்த பிளட் பப்பட்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி கொண்டு வந்துருக்கு. இவன் வந்து பார்த்து போகும்போது அதுவும் ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பசங்களையும் ஓட விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான சிரிப்பு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா அந்த அல்கெமிக் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ சுற்றி வந்து சின்ன 100 பேராக மொத்தம் வந்து இந்த இடத்துல பிரித்து வச்சுருக்கானுங்க வந்து ஒரு குறிப்பிட்ட 100 பேராக. ஸோ மொத்தமாக இதில் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. அது நடுவில் சென்ட்ரல் பிளேஸும் காலியாக இருக்க. இந்த சீனில் இந்த கான்ஃபரன்ஸை பார்க்க இந்த ஜெய்மா அந்த எம்பையர் ஃபுல்லாகவே மக்கள் வந்துருக்காங்க. உடனே ஃபார்ம் ஆகிட்டு போய் நம்ம ஹீரோ அப்புறம் மாஸ்டர் டாவ் ரெண்டு பேரும் வணக்கம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ யான் எக்ஸியோ உங்களோட வயசுக்கு இந்த லெவலுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கும் இதெல்லாம் நம்ப முடியாது. ஸோ பின்னாடி இந்த வயசு வயசுக்கு ஒன்று தான் நீ பேச
பேசுவாங்க நம்ப முடியல. நீங்க தான் பேசிட்டு கேமரா எவன்டா அவன் வந்து இவர்கிட்ட இப்படி பேசிட்டு கேட்டிருக்க இந்த ஸ்னோ எசன்ஸ் இது ஐஸ் எம்பரர் ஹோபாய் அப்படின்னு அவருக்கே சரி ஹோபாய் இன்னும் சாவலியா மெடிசாக்கு சண்டை போட்டு சேர்த்துட்டுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா இல்லை நான் வந்து வெற்றிகரமாக வந்து உயிர் பழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த எல்லோருக்குள்ள என்ன பண்ணுறவளோ அலையிட்டு இருக்கேன். பரவாயில்ல நல்லா வந்து வளர்ந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஃபேமிலியும் வந்து வருது கேஸ். ஸோ இம்பீரியல் ஃபேமிலி நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா வந்து வந்துருக்கேன். வந்தோடனே ஃபாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். நான் ஐஸ் எம்பரை கட்டி பிடிக்கலான்ட்டு போவார். ஐஸ் எம்பர் தான் வேலைக்கு போடுறாரு. இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு யான் எக்ஸியோ எப்படி வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்க. உனக்கு இந்த மாதிரி வந்து ஜெய்மாவையும் தெரியுமா அப்புறம் ஐஸ் எம்பர் இவரையும் தெரியுமா அப்படின்னு சரியா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ். ஸோ நம்ம லிட்டில் பிரின்சஸ் நம்ம பெரிய பிரின்சஸ் 2 பேரும் வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ரெடி பேசுவாங்க. சிவன் தான் நான் சொன்னேன்ல கேன் எக்ஸி அவன் தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணால் பிரின்சஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுவான். ஸோ நீங்கள் ரொம்பவே வந்து திறமையான நான் கேள்விப்பட்டிருக்கோம்னா உடனே வந்து லிட்டில் பிரின்ஸ் சொல்லுவாங்க நீ அவன்கிட்ட வந்து அளவுக்கு ஃபார்முலா பேசிட்டு அப்படின்னா உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா இந்த இடத்துல நம்ம லூ வந்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜெய்மரான் எம்பையரை சேர்ந்து எல்லாருமே வந்து இந்த ஷோ வந்து பார்த்து வந்துருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்து. ஸோ அந்த இடத்துல பார்த்தா எல்லா ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலி தனித்தனி சீட்டு எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜெயமா இம்பீரியல் ஃபேமிலிக்கு வணக்கம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சரி ஓகேவா உடனே வந்து ஃபார்மாக பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா ஆல்கமிஸ்ட்டுகளும் வரவேற்கிறேன். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் இடத்துல ஆரம்பிப்போது. ஸோ உங்கள் திறமைகளை காட்டு நல்லா வந்து உங்கள் காம்படிட் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெய் வந்து ஹீரோ கை காட்ட ஒரு மாதிரி வெக்கத்தில் வந்து ஹீரோ வந்துருக்கேன். அப்படி வந்து ரொமான்டிக்காக போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல அப்படியே இருக்க சரிப்பா நீங்கள் தான் வந்து சென்ட்ரல் பிளேஸில் இருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஸ்டார்ஸ். ஸோ இந்த ஜெய்மா எம்பையரோட ஸ்டார்ஸ் நீங்கள் தான் சென்ட்ரல் பிளேஸ் உங்களுக்கு தான். ஸோ எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. ஸோ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிட்டுகளை போட்டு நம்ம வாழ்க்கைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. சரி ஓகே முதல்ல நான் போராட்டம் அந்த லூனா அப்புறம் விசிறி வச்சு வித்த காட்டுறக்கு அவனுக்கு ஒரு எண்ணம். ஸோ கண்டிப்பாக 4 நாள் மட்டும் தோக்கடிக்கிறா யான் எக்ஸி அப்படின்னு அவனும் வெறிகுண்டு அந்த இடத்துல போய் லேண்ட் ஆக இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் லூ அப்படின்னு போய் காத்திக்கிட்டு இருக்கு. இது என்ன பெரிய விஷயம் நான் போய் பண்ணுறேன் பேர் இல்லாமல் லிட்டில் பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவரோட விதை காட்டாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான என்ட்ரி கொடுக்க எல்லாருமே வந்து லிட்டில் பிரின்சஸ் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாங்கப்பா அவங்களும் வந்து பயங்கர திறமசாலியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் நான் நடந்து கீழே போகிறேன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜே கேப்பர் நடந்து போகிறோம் நான் இவனை வச்சு ஒரு ஷோ பண்ணால் நல்லா இருக்கலாம்னு இருக்கேன். ஐயம் சொல்லு ஸோ இப்போ என்ன உனக்கு இந்த மாதிரி ஃபன் பண்ணணும் அவனை வச்சு ஃபன் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பவர் பண்ணி 20 கிலோ தலைவன் பாலந்து அப்படியே பொத்துனுறாங்க. எல்லாருமே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் வந்து ஹார்ட்டால் பதறிக்கிட்டு இருக்க. தலைவன் போன பார்த்தா அவன் பயரை வச்சு கொய்யால மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சிடா அந்த இடத்துல. அவனு பார்த்தா காத்த மேலே போயிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஜெவா ஸோ இந்த வயசில் காத்தா மேலே கிளியர் பண்ணுறாங்க. இது அவ்வளோ சாதாரண விஷயம் கண்டிப்பாக எனக்கு நிறைய டேலண்ட் சொல்லிருக்கேன். தலைவனை பார்த்தா அசால்ட்டை நின்று கொய்யால ஒரு போஸ் ஒன்று கொடுப்பான். ஸோ அவன் வந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாம் மிரண்டு போகிறாங்க. பரவாயில்ல இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யான் எக்ஸுங்கிறது வந்து வெளியே தெரியாதுல்ல. மூசா அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூசானு சொல்லிட்டு இருக்கா. அவன் தான் பார்த்து யான் எக்ஸ் அப்படின்னு இருக்கா. இதுக்கிட்ட அந்த யான் எக்ஸ் அவங்க கூட தான் நீ பிரச்சனை பண்ணுறியா நான் எப்பவே சொல்கிறேன் நீங்கள் 2 பேரும் ஒன்று பேட்டில் கொட்டுருவான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சுப்பான் அவன் பிரச்சனைக்கு இது பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல சரிப்பான்ற மாதிரி சொல்லிடுறான் அந்த இடத்துல. சரி ஓகே காம்படிஷன் ஆரம்பிக்கலாம் ஷோ நல்லா இருக்குன்னு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு போனத்துக்கு பக்கத்தில் ஈக்களும் நிறைய பறந்துக்கிட்டு இருக்கா. அவங்க ஏதோ ஒரு போன இருமே காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வர இம்பீரியர் ஆர்மி பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இவங்காலேயே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து கொண்டு செதச்சி வச்சிருக்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே இது நல்லதே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்பீரியர் ஆர்மி அந்த இடத்துல போயிட்டு இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரும் சரிப்பா உங்கள் கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஹெர்ப்ஸ் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து பில்லு வந்து தயாரிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து சீக்கிரமாக முடிச்சாலே வந்து ஓகே தான். ஸோ நீங்கள் வெற்றியமாக ரிஃபைன் பண்ண அடுத்த கடத்துக்கு வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்ய மாட்டேன் சரி உங்களுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டைம் கேட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஆல்கெமி கான்ஃபரன்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிட்டு கப்பினா உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5 வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கெமி பண்ண பில் ரிஃபைன் பண்ணுவேன். ஸோ ஹீரோ வந்து உடனே பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃப்ளேம் அதாவது பாய்சன் ஃப்ளேமை தான் வந்து முதல்ல வெளியே கொண்டு வரோம். ஸோ அந்த பாய்சன் ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் போட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இவர் வந்து எல்லாரையும் வந்து பார்த்துருக்காரு. ஸோ எல்லாருமே சென்ஸ் பண்ணி ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தரையாக பார்த்துருக்காங்க அவங்களோட ஸ்பிரிட் பவர் அவங்களோட சோல் பவர் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது. ஸோ யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவரை ஒரு சென்சோல் பார்க்க அந்த இடத்துல அவளோட ஆறா கொடூரமாக இருக்குது. இதை பார்த்து இவருக்கு சரியான சொல்லிட்டு யாரா ஒரு 4th லெவல் அல்கமிஸ்ட் அந்த லெவலுக்கான ஸ்பிரிட் பவர் வச்சிருக்கா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சிருக்காரு. இந்த வயசுல எப்படி இருந்திருக்கா அவள் தொப்பி போட்டிருக்கா அவரும் வயசை மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி பேசிட்டு இருக்கா. அவளை பற்றி சூயோ எம்பையர் சேர்ந்தோன்னா இது கூட 2 பேருமே ஷாக்கு. ஸோ அந்த சூயோ எம்பையர் வந்து நம்ம எம்பையர் வந்து இது தோக்கடிச்சே கிடையாது. ஸோ அதனால வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரியாக சொன்னாங்க. ஆனால் வயசு இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி டேலண்ட் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஜெய சொல்லிட்டு அவர் சொல்றாரு கண்டிப்பாக வந்து என்னால் இது ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அவகிட்ட ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு ஒரு 4th டைப் ஆல்கெமிஸ்டுக்கான ஸ்பிரிட் இருந்துச்சு அது இந்த வயசில் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு அந்த
அளவுக்கு டவுட்டுங்கிட்ட ஆமாம் என் சென்ஸ் நான் எப்போவுமே தப்புவேன். சரி ஓகே நான் பார்த்துறேன் அவங்ககிட்ட அந்த தொப்பி கேட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பவர் யூஸ் பண்ணுறோம் உடனே பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து தடுத்து நிறுத்திட்டு இது அல்கமி கான்ஃபரன்ஸ் இதில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அமைச்சிடுறாரு. ஏன்டா அப்படி பண்ணி கேட்க இந்த இடத்துல ஸ்டாண்டு போய் பார்த்தா அந்த இடத்துல அவரோட தொப்பின்னு தள்ளி விட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ அந்த ஃபேஸ் அவள் அசால்ட்டாக இதை பண்ணது வந்து நம்ம ஜியாதா அப்படின்னு பின் பாயிண்டில் நோட் பண்ணுறோம். இதை பார்த்து கேளுமே ஷாக்கு. கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் அதை அமுச்சு விட்டதுக்கே நான் தான் இங்கே பண்ணேன் அப்படின்னு பின் பாயிண்டில் என்ன வந்து நோட் பண்ணியிருக்கா. அவளை சாதாரணமாக நினைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்னஸாக பார்த்தீங்கன்னா வெட்டிக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஏடான்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஏடான்ற என்ன சுற்றிலாம் பார்த்துட்டு ஸோ ஹீரோ சொல்ல எல்லாத்தையும் போட்டு வச்சு தான் கடைசி ஹெர்பு. ஸோ இதை போட்டு வந்து ரிஃபைன் பண்ணால் அந்த பில்லு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பற்றி அந்த ஹெர்பு வந்து போட்டான்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏடான்ற ஸோ ஹீரோவோட அந்த கண்ட்ரோலிங் வந்து மிஸ் ஆகி ஒவ்வொரு ஃபர்னஸாக நம்ம பிரின்சஸ் நம்ம லூ எல்லா வீடியும் கடைசியில் ஹீரோட ஃபர்னஸுமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ண இருந்தாலும் வெடிச்சு போயிருது. ஹீரோ நினைக்கிறான் எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணேன் எப்படி இது வந்து வெடிச்சது அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் எந்த பண்ணி சொல்லிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கேவலமான ட்ரிக்ஸ்லாம் ஏமாறும்னு நினச்சிங்களா சின்ன பசங்க உங்களுக்குலாம் சின்ன பசங்க தான் ஏமாறுவானுங்க. ஸோ ஜெயம் எம்பர் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் வந்து சூ எம்பர் தான் அடிக்க போகுதுன்னு சொல்கிறது அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது காய்ச்சி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் வந்து மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளங்கிறது கொடூரமாக இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை தொட்டி ஆளில் போட்டிங்கன்னா வர வீடியோ கொய்யால் டங்குன்னு அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அப்படியே அந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து சும்மா ஆளில் போட்டு போங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட்டே லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே பை பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்கப்பா.